வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கேரள மாநிலம் வயநாடில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களை வான்வழியாக இன்று நேரில் ஆய்வு செய்தார். வங்கி சீர்திருத்த மசோதாவில் கூட்டுறவுத்துறை சார்ந்த முக்கிய சீர்திருத்தங்கள் இடம்பெற்றுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 6915 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு திட்டமிட்டபடி நாளை நடைபெறுகிறது. பாரிஸ் ஒலிம்பிக் 76 கிலோ மகளிர் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் ரீத்திகா ஹூடா இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கேரள மாநிலம் வயநாடில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களை வான்வழியாக இன்று நேரில் பார்வையிட்டார். இந்திய ராணுவப்படையின் ஹெலிகாப்டர் மூலம் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட புஞ்சிரிவட்டம், முண்டக்காய், அட்டமலா பகுதிகளை அவர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து நிலச்சரிவால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட சூரமலா பகுதியை அவர் ஆய்வு செய்தார். சூரமலாவில் இருவாணிப்புழா ஆற்றின் குறுக்கே கட்டமைக்கப்பட்ட 190 அடி நீள பெய்லி பாலத்தை உருவாக்கிய பாதுகாப்பு மற்றும் மீட்பு படை வீரர்களுடன் பிரதமர் கலந்துரையாடினார். பிரதமருடன் கேரள மாநில ஆளுநர் திரு ஆரிஃப் முகமது கான், முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், மத்திய அமைச்சர் திரு சுரேஷ் கோபி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சூரமலாவிலிருந்து MIMS மருத்துவமனைக்கு செல்லும் பிரதமர் மேப்பாடி பள்ளி முகாமில் தங்கியிருக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடுகிறார். தொடர்ந்து மீட்பு, நிவாரணம், மறுசீரமைப்பு பணிகள் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். மத்திய நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் பட்ஜெட்டிற்கு பிந்தைய ஆலோசனைக் கூட்டம் உயரதிகாரிகளுடன் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மக்களவையில் சில திருத்தங்களுடன் அறிமுகம் செய்யப்பட்ட நிதி மசோதா நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இந்த ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்ததாஸ் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், நெடுநாள் காத்திருப்புக்கு பின்னர் வங்கி சீர்திருத்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக எடுத்துரைத்தார். கூட்டுறவு வங்கித்துறை சார்ந்த முக்கிய ஒழுங்குமுறை மாற்றங்கள் இதில் அடங்கும் என்றும் சுட்டிக்காட்டினார். வாடிக்கையாளர்களுக்கு உகந்த சேவை, நியமனதாரர்கள் தங்களது உரிமைகளை கோரி எளிதில் பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுக்கும் இம்மசோதா வகை செய்கிறது. முன்னதாக அமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி வங்கிகள் சட்ட திருத்த மசோதாவை நேற்று மக்களவையில் தாக்கல் செய்திருந்தார். இந்தியா, திமோர் லெஸ்டே நாடுகள் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு கட்டமைப்பு உள்ளிட்டவற்றில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். திமோர் லெஸ்டே நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட அவர் அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 6915 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு துறையில் தன்னிறைவு மற்றும் புத்தாக்க நடவடிக்கைகளால் இது சாத்தியமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யானைக்கால் நோயை முற்றிலும் அகற்றுவதற்கான தேசிய தடுப்பு மருந்து வழங்கும் முகாமை மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். கொசுக்கடியால் ஏற்படும் இந்நோயை தடுப்பதில் இந்த தடுப்பு மருந்து முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். நாடு முழுவதும் 20 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் யானைக்கால் நோய் பரவலாக காணப்படுவதாக எடுத்துரைத்த அவர் இந்த மருந்தை அனைவரும் உட்கொண்டு பயனடைய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாடு முழுவதும் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு திட்டமிட்டபடி நாளை நடைபெறுகிறது. 500 நகரங்களில் நடைபெறும் இத்தேர்வில் 4 லட்சத்திற்கும் அதிகமான மாணாக்கர் பங்கேற்கின்றனர். முன்னதாக இந்த தேர்வை ஒத்திவைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு தேர்வு ஒத்திவைக்கப்பட்டால் 2 லட்சத்திற்கும் அதிகமான மாணாக்கரின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தில் MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நடப்பாண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வரும் 19ஆம் தேதி வெளியிடப்படுகிறது.
சர்வதேச சிங்க தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. காட்டு அரசனான சிங்கங்களை பாதுகாப்பது தொடர்பான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் சுற்றுச்சூழலில் முக்கிய பங்காற்றும் சிங்கங்களை பாதுகாக்கும் ப்ராஜெக்ட் லைன் இயக்கத்தின் கீழ் நாட்டில் சிங்கங்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய வனம் சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஏழை எளியோர் மகளிர் மாணாக்கர் உட்பட அனைவரையும் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில செய்தித்துறை அமைச்சர் திரு மு.பே. சாமிநாதன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்த அவர் அரசின் நலத்திட்டங்களை மக்கள் எளிதில் அறிந்து பயன்பெற இப்பொருட்காட்சி வகை செய்வதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு அரசின் மக்கள் நலத்திட்டங்களால் ஏராளமானோர் பயனடைந்து வருவதை எடுத்துரைத்தார். தமிழகத்தை பசுமை மாநிலமாக மாற்ற அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே.ஆர். பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்டம் இடையமேலூர் கிராம ஊராட்சியில் மரக்கன்றுகள் நடும் பணிகள் இன்று தொடங்கின. இதுகுறித்து எமது செய்தியாளர். சிவகங்கை மாவட்டம் இடையமேலூர் கிராம ஊராட்சியில் புங்கை, வேம்பு, நீர்மருது, பூவரசு, புளி, கருங்காலி, மஞ்சள் கொன்னை உள்ளிட்ட பல்வேறு வகையான 2600க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஒருங்கிணைந்து நடவு செய்தனர். மரக்கன்றுகள் நடவு செய்யும் நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷா அஜித் தலைமை தாங்கினார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன். விநாயகர் சதுர்த்தி அடுத்த மாதம் 7ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் கள்ளக்குறிச்சியில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து எமது செய்தியாளர். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள நீலமங்கலத்தில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் சிங்கம், நந்தி, மயில், மான், மாடு போன்றவற்றின் மீது விநாயகர்கள் அமர்ந்திருப்பது, பல்வேறு வடிவங்கள் 3 அடி முதல் 15 அடி வரையிலான சிலைகளை தயாரித்து வருகின்றனர். சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையிலும் எளிதாக கரைக்கக்கூடிய வகையிலும் கிழங்கு மாவு, பேப்பர் கூல் உள்ளிட்டவற்றை கொண்டு சிலைகள் தயார் செய்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் விநாயகர் சிலைகள் வாங்க முன்பதிவு செய்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என். முருகேசன். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்ட சிறப்பு குறை தீர்க்கும் முகாம் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டத்தில் மாணாக்கர் இடைநிற்றலை தடுக்க பள்ளி மேலாண்மை குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தி கேட்டுக் கொண்டுள்ளார். தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தும் இருசக்கர வாகன பேரணி உதகையில் இன்று நடைபெற்றது. சாதிக்க விரும்பும் குழந்தைகளுக்கு மாற்றுத்திறன்கள் தடையில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் ராமேஸ்வரத்திலிருந்து கடலில் நீந்தி 15 மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இன்று வேளாங்கண்ணி வந்து சேர்ந்தனர். மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறப்பாக சேவை புரிந்ததற்காக விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஜெயசீலன் வரும் 15ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் மாநில அரசின் விருதை பெறுகிறார். கரூரில் செல்போன் கடை ஒன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ஐயாளம்மன் படித்துறை பகுதியில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய பறவை பூங்கா அமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா. பிரதீப்குமார் இன்று ஆய்வு செய்தார். திருப்பூரில் 22வது சர்வதேச பின்னலாடை கண்காட்சி 3 நாட்கள் நடைபெறுகிறது. 400க்கும் மேற்பட்ட அரங்குகள் மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்கள் இதில் பங்கேற்றுள்ளன. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளின் முன்னோட்டமாக வரும் 20ஆம் தேதி முதல் வாக்காளர்களின் இருப்பிடங்களுக்கு நேரில் சென்று விவரங்களை சரிபார்க்கும் பணிகள் தொடங்க உள்ளன. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி, நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவிக்கின்றது. பாரிஸ் ஒலிம்பிக் 76 கிலோ மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் ரீதிகா ஹூடா ஹங்கேரியின் பெர்னாடெட்டை இன்று எதிர்கொள்கிறார். கோல்ஃப் மகளிர் போட்டியின் இறுதி சுற்று ஆட்டத்தில் இன்று அதிதி தீக்ஷா களமிறங்குகின்றனர். இந்தியா இதுவரை 1 வெள்ளி 5 வெண்கலம் என 6 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கேரள மாநிலம் வயநாடில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களை வான்வழியாக இன்று நேரில் ஆய்வு செய்தார். வங்கி சீர்திருத்த மசோதாவில் கூட்டுறவுத்துறை சார்ந்த முக்கிய சீர்திருத்தங்கள் இடம்பெற்றுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 6915 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு திட்டமிட்டபடி நாளை நடைபெறுகிறது. பாரிஸ் ஒலிம்பிக் 76 கிலோ மகளிர் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் ரீதிகா ஹூடா இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.